ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ. ஸ்ரீ ராகவேந்திர குடும்ப ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் மோகன்ராஜ் அவர்களுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய காணொளியாக ராகுவோடு பாவகிரகங்கள் தொடர்பு என்பது பற்றி சிந்திப்பதற்கு ஏதுவாக இந்த காணொளி அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே பாவகிரகங்கள் வரிசையில் முதன்மையான இடத்தை வகிக்கக்கூடியவர் சனி. சனியுடைய ஒரே ஒரு நல்ல குணம், அந்த ஜாதகருக்கு தீர்க்கமான ஆயுளை வழங்கக்கூடியவர். ஆயுள் என்ற ஒரே ஒரு நல்லதை தவிர்த்து மற்ற எல்லா குணங்களும் சனிக்கு தீய குணங்களை. இந்த சனி ராகுவோடு சேர்ந்திருக்கிறார் அல்லது இந்த சனியுடைய பார்வையில் ராகு இருக்கிறார் எனில் அந்த தசா எப்படி இருக்கும்? நினைத்து பார்க்கவே பயமாக இருக்கிறது. காரணம், ராகு நன்மை செய்ய வேண்டும் என்றால் அவர் 3 கிரகங்களுடைய லக்னத்திற்கு மட்டுமே நன்மை செய்யக்கூடியவர், ஓரளவுக்கு நன்மை செய்யக்கூடியவர். அதாவது சுக்கிரன் அணி லக்னத்திற்கு மட்டுமே ராகு ஓரளவுக்கு கூடுதல் நன்மையை செய்யக்கூடியவர். காரணம், ராகுவுடைய குருவாக விளங்கக்கூடியவர் சுக்கிராச்சாரியார் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரன். அதனால் சுக்கிரனுடைய நண்பர்களாக விளங்கக்கூடிய புதன், சுக்கிரனுடைய நண்பனாக விளங்கக்கூடிய சனி, இந்த 3 கிரகங்களுடைய லக்னத்திற்கு மட்டும் ராகு கூடிய மட்டில் நன்மை செய்ய கடமைப்பட்டவர். அந்த வகையிலே சுக்கிரனுடைய நண்பனாக சனி விளங்குகிறார். சனி என்பவர் மிகவும் மோசமான கொடிய பாவர். ராகு என்பவரும் மிகப்பெரிய கொடிய பாவர். இந்த 2 கொடிய பாவ கிரகங்களும் சேர்ந்து தசையை நடத்தினால் அந்த தசா எப்படி இருக்கும்? சனியுடைய இயல்பு என்னவென்றால் அடுத்தவருடைய பொருளை ஆசைப்படுவது, அடுத்தவருடைய பொருள் எதுவாக இருந்தாலும் ஆசைப்படுவது, அந்த பொருளை அடைவதற்காக எந்த விதமான மோசமான செயல்களையும் செய்ய வைப்பது, மிக உயர்ந்த பொறாமை குணம், சோம்பல், அடிமட்டமான தொழில்களை செய்யக்கூடியது, அவமானங்கள், கண்டங்கள், விபத்துக்கள், மிக உயர்ந்த பொருளாதார இழப்பு, மிக அதிகப்படியான கடன் சுமை, மிக அதிகப்படியான எதிரிகளை உருவாக்கி கொள்வது அல்லது தீர்க்க முடியாத நோய், இதற்கெல்லாம் சனியே காரகனாக விளங்குகிறார். இந்த சனி ராகுவோடு சேர்ந்திருக்கிறார் என்றால் சனியுடைய அனைத்து தீய பண்புகளையும் ராகு உள்வாங்கிக் கொண்டு தன்னுடைய தசாகாலம் முழுவதும் அதை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். சனி தன்னுடைய அனைத்து இயல்புகளையும் தன்னுடைய நண்பராக விளங்கக்கூடிய ராகுக்கு கொடுத்து விடுவார். ராகு எதை கொடுத்தாலும் அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியவர். ராகு நன்மை செய்தாலும் அதிகமான நன்மை, தீமை செய்தாலும் மிகவும் மோசமான தீமை. இதுதான் ராகுவுடைய இயல்பு. இவர் இந்த சனியோடு சேர்ந்திருக்கிறார் என்றால் சனியுடைய அனைத்து குணங்களையும் ராகு தன்னுடைய தசா காலத்திலே வழங்கி விடுவார். சோம்பலை கொடுக்கலாம், அல்லது விபத்துக்களை கொடுக்கலாம், மிக உயர்ந்த கண்டங்களை கொடுக்கலாம், மிக உயர்ந்த பொருளாதார இழப்புகளை கொடுக்கலாம், அதிகப்படியான கடன் சுமையை கொடுக்கலாம், எதிரிகளை சம்பாதித்து கொள்ளலாம், அல்லது செயல்பட விடாமல் முடக்கி விடலாம், செயல்படவே முடியாது, அல்லது ஏதேனும் ஒரு தீர்க்க முடியாத நோய் கொடுத்து முடக்கி வைத்துவிடும். இப்படி ராகுவோடு சனி தொடர்பை பெறுகின்ற பொழுது இத்தகைய பண்புகளை எல்லாம் ராகு தன்னுடைய தசாகாலத்திலே வழங்கி விடுவார். அல்லது சனியுடைய பார்வையில் ராகு விளங்குகிறார் எனில் சனிக்கு விசேஷ பார்வையாக 3, 7, 10. ஆகவே இந்த 3 பார்வையில் ஏதேனும் ஒரு பார்வையில் ராகு இருக்கிறார் எனில்
சனி தன்னுடைய அனைத்து குணங்களையும் தன்னுடைய பார்வையின் மூலம் ராகுக்கு செலுத்தி சனி செய்ய வேண்டிய அனைத்து தீயதையும் ராகுவை கொண்டு செய்ய வைப்பார். ஏனென்றால் இவர் சனிக்கு நண்பர். அந்த வகையில் ராகுவோடு சனி சேர்ந்தாலோ அல்லது சனியுடைய பார்வையில் ராகு இருந்தாலோ எப்படி இருந்தாலும் ஏதேனும் ஒரு விதத்திலே அந்த தசா அல்லது புத்தி காலத்திலே கட்டாயம் தீமை நடந்தே தீரும். கவனம் தேவை. அடுத்தபடியாக பாவகிரகங்கள் வரிசையில் 2வது இடத்தில் இருக்கக்கூடியவர் செவ்வாய். இந்த செவ்வாய் பிரகஸ்பதி என்று சொல்லப்படக்கூடிய குரு பகவானுடைய நெருங்கிய நண்பராக விளங்கக்கூடியவர். அதாவது ராகுவுடைய எதிரணி லக்னத்திற்கு மிக நெருங்கிய நண்பராக செவ்வாய் விளங்குவதனால் இந்த ராகுவுடைய நேரடியான எதிரி என்றால் செவ்வாய்தான். இந்த செவ்வாயுடைய குணங்கள் தைரியம், வீரம், துணிச்சல், இந்த 3 குணங்களுக்கும் இந்த செவ்வாயே அதிபதி. ஆனால் இந்த 3 குணங்களும் செவ்வாய்க்கு காரகமாக விளங்கினாலும் செவ்வாய்க்கே குருவாக விளங்கக்கூடியவர் இந்த ராகுதான். இந்த 3 குணங்களின் அடிப்படையில் மேலும் செவ்வாய் சகோதரக்காரகனாக விளங்கக்கூடியவர், பூமிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர், சட்டம் ஒழுங்கிற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர், இராணுவம், காவல்துறை, மருத்துவம், ஆர்கிடெக்ட் என்று சொல்லப்படக்கூடிய கட்டிடத் தொழில், இரத்தம், இதற்கெல்லாம் காரகனாக விளங்கக்கூடியவர் இந்த செவ்வாய். அதுக்கு அடுத்தபடியாக பரம்பரையாக ஒருவரிடத்திலே நிலம் இருக்கிறது என்றால் அதுக்கு செவ்வாயே காரகனாக விளங்கக்கூடியவர். ஆகையே இத்தகைய குணங்களை கொண்ட இந்த செவ்வாய் ராகுவோடு தொடர்பு பெறுகிறார். செயல்திறனுக்கும் இந்த செவ்வாயே காரகன். ஆகவே செயல்திறன் கொண்ட இந்த செவ்வாய் ராகுவோடு தொடர்பை பெறுகின்ற பொழுது அபரிவிதமான செயல்திறனை வெளிப்படுத்துவார். சட்டம் ஒழுங்கிற்கு செவ்வாய் காரகன். அவர் ராகுவோடு தொடர்பை ஏற்படுத்துகின்ற பொழுது சட்டம் ஒழுங்கிற்கு புறம்பாக செயல்படக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுவார். மேலும் சகோதரனை கெடுக்கக்கூடியவராக விளங்குவார். அல்லது பூர்வீக சொத்துக்களில் ஏதேனும் ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியாத பிரச்சனையை ஏற்படுத்துவார். மேலும் நீதிமன்றம், காவல்துறை ஏதேனும் ஒரு வகையிலே சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தி நீதிமன்ற வழக்குகள் அல்லது காவல் நிலைய வழக்குகளை சந்திக்க வைப்பார். சிறை வாசத்தை கொடுக்கக்கூடியவர். எந்த விதத்திலேயும் ராகுவோடு செவ்வாய் சேரக்கூடாது அல்லது செவ்வாய் உடைய பார்வையில் ராகு இருக்கக்கூடாது. செவ்வாயுடைய பார்வையாக 4, 7, 8 ஆகிய 3 பார்வைகள் செவ்வாயுடைய விசேஷ பார்வைகள். இந்த பார்வையில் ராகு இருந்தாலும் அந்த பலன்களை வழங்குவார். ராகுவோடு செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் நீதிமன்றம், காவல்துறை இதோடு வழக்குகளை ஏற்படுத்தி கொள்வார். அல்லது அந்த இடத்திற்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி விடுவார். செவ்வாயுடைய வீட்டில் ராகு இருந்தாலும் இதே போல பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுவார். நீதிமன்றம், காவல்துறை இந்த 2 துறையோடு ஏதேனும் ஒரு வகையில் அவர் தன்னை தொடர்பு படுத்தியே தீருவார். ஆகவே செவ்வாயுடைய வீட்டில் ராகு இருந்தாலும் செவ்வாயோடு ராகு சேர்ந்திருந்தாலும் செவ்வாயுடைய பார்வையில் ராகு இருந்தாலும் நீதிமன்ற வழக்குகள், காவல்துறை வழக்குகள் இவற்றை தந்து சட்டம் ஒழுங்கிற்கு புறம்பாக செயல்பட வைத்து மிகவும் மோசமான சூழ்நிலையை ஏற்படுத்துவார். அதனால் மிக கவனம் தேவை என்று கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.